Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Grammar Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் ஒர்க் ஷீட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 7 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 7 அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? அட்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். அதாவது ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு வேர்ட் வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாம். வாட் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ்? They tell us about a number, size, shape, quality and color of a noun. ஒரு நவுனோட நம்பரை இல்லைனா சைஸை இல்லைனா ஷேப்பை இல்லைனா குவாலிட்டியை இல்லைனா கலரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது, சொல்கிறது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நவுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நவுன்னா என்னது? நேமிங் வேர்ட்ஸ். கரெக்டாக? நேமிங் வேர்ட்ஸ். நேம் ஆஃப் அ பர்சன், நேம் ஆஃப் த பிளேஸ், அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம அட்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை ஸ்டடி ரூம் இஸ் ஸ்மால். இப்போ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ரூம் அப்படின்றது என்னது? நவுன். ஸோ ஸ்டடி ரூம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சு. ஸோ ஸ்டடி ரூமை பற்றி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸ்டடி ரூம் வந்து பெருசாக இருந்துச்சா, சின்னதாக இருந்துச்சா, ஸ்மாலாக இருந்துச்சா, பிக்காக இருந்துச்சான்னு டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த வேர்டு. அப்போ இதுதான் என்னது? அட்ஜெக்டிவ். இப்போ ஸ்மால் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ். ஹீ இஸ் புவர் மேன். ஸோ இங்கே வந்து மேன் அப்படின்றது என்னது? நவுன். ஸோ அந்த மேன் எப்படி இருந்தான்? ரொம்ப புவராக இருந்தான். அப்போ அந்த புவருன்றது தான் என்னது இங்கே? அட்ஜெக்டிவ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சொனால் இஸ் ஸ்மார்ட். ஸோ சொனால் அப்படின்றது ஒரு நேம் ஆஃப் அ பர்சன். ஸோ அப்போ என்னது இது? நவுன். இந்த நவுனை வந்து எந்த வேர்ட் டிஸ்கிரைப் பண்ணுது? ஸ்மார்ட் அப்படின்ற வேர்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. சொன்னால் வந்து எப்படி இருந்தா? ஸ்மார்ட்டாக இருந்தா. அப்போ ஸ்மார்ட் அப்படின்றது என்னது? அட்ஜெக்டிவ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம வந்து ஒர்க் ஷீட்ஸ் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. ஸோ ஒர்க் ஷீட்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து உங்களுக்கு கிளியராக கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாட் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு. ஓகேவா? Underline all the adjectives in the following sentences. ஸோ இந்த சென்டென்சஸில் வந்து என்னென்ன அட்ஜெக்டிவ் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்க? அண்டர்லைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? The brown puppy sat on a red mat. The brown puppy sat on a red mat. இதில் எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ்? Red, brown. Red, brown. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு நவுனோட கலர்ஸை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணாலும் அது என்னது? அட்ஜெக்டிவ் தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பப்பி அப்படின்றது நவுன். ஓகேவா? பப்பி வந்து எந்த கலரில் இருக்குது? ப்ரௌன் கலரில் இருக்குது. அப்போ இதுதான் என்ன பண்ணுது? இந்த பப்பின்ற நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ இந்த ப்ரௌன் அப்படின்றது அட்ஜெக்டிவ். அதே மாதிரி இங்கே மேட். மேட்டுன்றது நேம் ஆஃப் அ திங். மேட் வந்து ஒரு நான் லிவிங் திங் தானே, அதனால நம்ம நேம் ஆஃப் திங்னு சொல்லிக்கலாம். அந்த மேட் என்ன கலரில் இருந்துச்சு? ரெட் கலரில் இருந்துச்சு. அப்போது இந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது இந்த வேர்டு தான். அப்போ இது ஒரு அட்ஜெக்டிவ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து 2 அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். த பிக் ட்ரீ ஹேஸ் ஸ்ட்ராங் பிரான்ச்சஸ். ஸோ பிக் ட்ரீக்கு ஸ்ட்ராங் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எது அட்ஜெக்டிவ்? Big. பிக் அட்ஜெக்டிவ். வேற என்ன அட்ஜெக்டிவ் இருக்குது? Strong. ஸ்ட்ராங். ஸோ இதுலேயும் பாருங்கள், ட்ரீன்றது ஒரு நவுன். ட்ரீ வந்து எப்படி இருந்துச்சு? பிக்காக இருந்துச்சு. அப்போ ட்ரீயை வந்து இது டிஸ்கிரைப் பண்ணுதா? அப்போ இது ஒரு அட்ஜெக்டிவ். அதே மாதிரி பிரான்ச்சஸ் அப்படின்றது நவுன். பிரான்ச்சஸ் வந்து எப்படி இருந்துச்சு? ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ ஸ்ட்ராங்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ இதுலேயும் 2 அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. த எக்ஸ் ஆர் ஒயிட். இதில் எது அட்ஜெக்டிவ்? White. White. ஒயிட் மட்டும்தான் அட்ஜெக்டிவ். ஸோ இதில் வந்து நவுன் வந்து எக்ஸ். எக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒயிட்டாக இருந்துச்சு. அப்போ ஒயிட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்க. The happy children ran around the park. Happy children வந்து பார்க்கில் வந்து run பண்ணாங்க. ஸோ இதில் எது அட்ஜெக்டிவ்? Happy. Happy. ஓகேவா?
ஸோ இதில் வந்து சில்ட்ரன் அப்படின்றது நவுன். சில்ட்ரன் எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஹாப்பியாக இருந்தாங்க. அப்போ ஹாப்பின்றது தான் இங்கே டிஸ்கிரைபிங் வேர்டு. நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு வந்து ஹாப்பி. அப்போ ஹாப்பின்றது தான் என்னது? அட்ஜெக்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சோனியா ஹேஸ் திக் பிளாக் ஹேர். ஸோ இதில் வந்து எது அட்ஜெக்டிவ்? திக் Thick. அப்புறம் black. பிளாக். இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சோனியாவுக்கு வந்து அவளோட ஹேர் வந்து எப்படி இருந்துச்சான்? திக்காகவும் இருந்துச்சான், பிளாக்காகவும் இருந்துச்சான். அப்போ இங்கே வந்து சோனியான்றது நவுன் தான், கரெக்டா? ஆனால் இங்கே இந்த திக் பிளாக் இதெல்லாம் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது? ஹேர் அப்படின்ற ஒரு நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ஹேர் எப்படி இருந்துச்சு? திக்காக இருந்துச்சு, பிளாக்காக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து இந்த நவுனை தான் என்ன பண்ணுது? இந்த டூ வேர்ட்ஸும் டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ இது ரெண்டு அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹரி ஸ்வாம் இன் த கோல்டு வாட்டர். இதில் எது அட்ஜெக்டிவ்? Cold. கோல்டு தான் அட்ஜெக்டிவ். ஆனால் இங்கேயும் நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணணும். ஹரியும் நமக்கு நவுன் தான், பட் ஹரியை வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணல. எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? Water. வாட்டர். வெரி குட். வாட்டர்ன்ற நவுன் இங்கே வந்து வாட்டர்ன்ற நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. வாட்டர் எப்படி இருந்துச்சு? கோல்டாக இருந்துச்சா, ஹாட்டாக இருந்துச்சா? கோல்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே இப்போ வாட்டர் அப்படின்ற நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ கோல்டுன்றது இங்கே என்னது? அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து 7th சென்டென்ஸ் பாருங்க, த பிங்க் லோட்டஸ் இஸ் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். ஸோ இதில் எது அட்ஜெக்டிவ்? Pink. பிங்க் Beautiful. பியூட்டிஃபுல். வெரி குட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் அப்படின்றது என்னது? நேம் ஆஃப் அ ஃப்ளவர். ஸோ இதுதான் நவுன் இங்கே. ஸோ லோட்டஸ் வந்து எப்படி இருந்துச்சு? பிங்க் கலரில் இருந்துச்சு, அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ லோட்டஸ் அப்படின்ற நவுனை வந்து பிங்க் அப்படின்ற வேர்டும் பியூட்டிஃபுல் அப்படின்ற வேர்டும் டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இது ரெண்டு தான் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் இங்கே. அப்போ இந்த ரெண்டு வேர்டு தான் இங்கே என்னது? அட்ஜெக்டிவ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1 எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, புட் த ரைட் அட்ஜெக்டிவ் வேர்ட் இன் ஈச் சென்டென்ஸ். ஸோ இங்கே நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் சம் அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸே நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த சென்டென்சஸ் எல்லாம் ரீட் பண்ணணும். fill in the blanks மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நம்ம ரீட் பண்ணிட்டு அதோட ரைட் அட்ஜெக்டிவ்ஸை நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். I like dash roses. ஸோ என்ன வரும்? 7 ரோசஸ் வருமா? ரெட் ரோசஸ் வருமா? ரெட். அப்போ இங்கே நம்ம வந்து ரெட் அப்படின்னு எழுதிடலாம். ஐ லைக் ரெட் ரோசஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்க, ஐ cannot lift this dash box. Heavy. ஹெவி பாக்ஸ். கரெக்டாக இதோட கரெக்டான அட்ஜெக்டிவ் எடுத்து சூஸ் பண்ணி எழுதிருங்க. ஹெவி பாக்ஸ். உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணாலே தெரியும் இது கூடயே மேட்ச் ஆகுற மாதிரி எந்த அட்ஜெக்டிவ் இருக்குது அப்படின்னு. இன் வின்டர் வி வியர் டேஷ் க்ளோத்ஸ். Woolen. உல்லன் க்ளோத். வின்டர் டைமில் உல்லன் க்ளோத்ஸ் வந்து வியர் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மீ நீட் அண்ட் டேஷ் காட் ஃபார் அவர் பேங்க். Honest. ஹானஸ்ட் காட். பேங்க் அந்த மாதிரி பிளேசஸ்க்கு நம்ம காட் வைக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும்? ஹானஸ்டாக இருக்கணும். கரெக்டாக? ஹானஸ்ட்னா இது ரொம்ப ட்ரூத்தாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, தீஸ் சோல்ஜர்ஸ் ஆர் வெரி டேஷ். ஸோ சோல்ஜர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க? Brave. பிரேவ். ஸோ தீஸ் சோல்ஜர்ஸ் ஆர் வெரி பிரேவ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, a week has dash days. 7. 7 days. SEVEN 7. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து நமக்கு இந்த பாக்ஸ்லேயே வந்து அட்ஜெக்டிவ் வேர்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம்? அதை சூஸ் பண்ணி கரெக்டான வேர்ட் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செய்வாங்க. மேட்ச் த ஆப்போசிட் அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ். ஸோ நமக்கு 2 காலம்ஸ்லேயுமே 2 காலம்ஸ்லேயுமே நமக்கு அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு லெஃப்ட் சைடில் உள்ள வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதோட ஆப்போசிட் அட்ஜெக்டிவ் வேர்டு தான் இது. ஓகேவா? பட் ரெண்டுமே நமக்கு ஃபுல்லாகவே அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் தான், பட் இதோட ஆப்போசிட் அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் தான் இது. இப்போ ஒரே ஒரு இது நம்ம சாம்பிளுக்கு செய்வோம், ரிமைனிங் அவங்க செய்வாங்க. ஷார்ப் இருக்கு. ஷார்ப்புக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? Blend. பிளண்ட். அப்போது இது நம்ம வந்து மேட்ச் பண்ணிடணும். ஓகேவா? Next, beautiful. Beautiful எதுக்கு மேட்ச் ஆகும்? Ugly. ugly வந்து இங்க இருக்கு. நெக்ஸ்ட்
கர்லி கர்லிக்கு வந்து ஸ்ட்ரைட் வரும். ஸோ ஸ்ட்ரைட் வந்து இங்கே இருக்கு. ஸோ சம் பீப்புளுக்கு கேர்லி ஹேர் இருக்கும், சம் பீப்புளுக்கு ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கும். கரெக்டாக? ஸோ கேர்லி ஸ்ட்ரைட்னா அதுதான் மீனிங். கேர்லினா என்னது? கேர்லி பிக்சர் ட்ரா பண்ணி காமிங்க சைடில். கேர்லி ஹேர் எப்படி இருக்கும்? ஓகே, உங்களுக்கு ஒரு ஃபேஸே ட்ரா பண்ணுறேன், அப்புறம் அதுக்கு எப்படி ஹேர் இருக்கும்னு உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு பர்சன். அப்புறம் கர்லி ஹேர்னா இப்படி இருக்கும், இப்படியே கர்லியா இருக்கும், இப்படியே வரும் கர்லி ஹேர். ஸ்ட்ரெயிட் ஹேர் எப்படி இருக்கும்னா வந்து உங்களுக்கு அதே மாதிரியே ஒரு ஃபேஸ் ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் ஹேர் வந்து இப்படி இருக்கும். ஸோ வந்து இப்படி இருக்கும் ஸ்ட்ரெயிட் ஹேர். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரெயிட் ஹேரும் கர்லி ஹேரும். கர்லி ஹேர் வந்து இப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஹேர் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருக்கும், இப்படி. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து டால். டால்க்கு என்ன வரும்? ஷார்ட். சீப். சீப்க்கு வந்து எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ்னா என்னது? ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது. யங். யங்குக்கு வந்து ஓல்டு. ஸ்வீட். சவர். சோர்னா புளிப்பா இருக்கிறது. கரெக்டா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4. ரைட் எனி 2 adjectives describing each of the picture. ஸோ நமக்கு இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிக்சரை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நம்ம 2 adjectives வந்து இந்த டேஷஸில் எழுதணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? மேங்கோ. மேங்கோ. மேங்கோன்றது ஒரு நவுன். கரெக்டாக? நேம் ஆஃப் அ ஃப்ரூட். ஸோ இதை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நம்ம 2 adjectives எழுதுவோம். மேங்கோ எப்படி இருக்கும்? yellow. எல்லோ கலர்ல இருக்கும். அப்புறம் ஸ்வீட். ஸ்வீட் டேஸ்ட்ல இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரிமைனிங் இதுக்கு எழுதணும். ஸோ இந்த என்ன பிக்சர்? ரோஸ். ரோஸ். ஸோ ரோஸ் எப்படி இருக்கும்? ரெட். ரெட் கலர்ல இருக்கு. ரோஸ் இன்னொரு ஏதாவது ஒரு அட்ஜெக்டிவ் சொல்லுங்க. பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ பிக்சர்ஸை பார்த்து பிக்சர்ஸ் கூடிய அட்ஜெக்டிவ் எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு பாப்கார்ன். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான பாப்கார்ன் தான். ஸோ பாப்கார்ன் எப்படி இருக்கும்? ஸ்வீட்டாகவும் சில பேர் சாப்பிடுவீங்க, சில பேர் சால்ட்டியாகவும் சாப்பிடுவீங்க. ஸோ சால்ட்டி. வேறு ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லுங்க. கிறிஸ்பி. கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லலாம், இல்லை க்ரன்ச்சின்னு சொல்லலாமா? க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பிக்சர் இருக்குன்னு பாருங்க. வேல். வேல் இருக்கு. ஸோ வேல் எப்படி இருக்கு? என்ன கலர்ல இருக்குன்னு எழுதலாமா? ப்ளூ கலர்ல இருக்கு. அப்புறம் பிக். ரொம்ப பிக்கா இருக்கும் வேல். கரெக்டா? ஸோ பிக். எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். இந்த நவுன் கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் தான் நம்ம இங்க எழுதுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, என்ன பிக்சர் இருக்கு? கேட். கேட்க்கு என்ன எழுதலாம்? ஒயிட். ஒயிட்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளஃபியா இருக்குன்னு எழுதலாமா? எஸ். ஃப்ளஃபியா இருக்கு. அதோட ஹேர் வந்து ஃப்ளஃபியா இருக்கும். அப்புறம் ஃப்ளஃபி. ஃப்ளஃபி. FLUFFY ஃப்ளஃபி. அப்புறம் லிட்டில் எழுதலாம். இல்லைன்னா இதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு?
க்யூட்டாக இருக்கா? ஸோ Yes. க்யூட்னு கூட எழுதலாம். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். ரைட் த அட்ஜெக்டிவ் வேர்ட் ஃபார் த கிவன் நவுன்ஸ். ஸோ ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டில் நமக்கு பிக்சர் கொடுத்துருந்தாங்க. இங்கே பிக்சர் கொடுக்காம ஜஸ்ட் நவுன்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம இது கூடிய அட்ஜெக்டிவ் வேர்ட் வந்து எழுதணும். இப்போ ஸ்கை இருக்கு. ஸ்கைக்கு எப்படி எழுதலாம்? ப்ளூ ஸ்கை எழுதலாமா? BLUE ப்ளூ ஸ்கை. டேக்கு என்ன எழுதலாம்? குட். குட் டே எழுதலாம். இல்லைன்னா சன்னி டே எழுதலாமா? எஸ். ஸோ குட்டும் எழுதலாம், சன்னியும் எழுதலாம். ஓகேவா? ஸோ அவங்க சொன்னதும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் நியூஸ் இருக்கு. என்ன எழுதலாம்? குட் நியூஸ். குட் நியூஸ் எழுதலாம், கிரேட் நியூஸ் எழுதலாம், எதுனால எழுதலாம். இல்லை பேட் நியூஸ் எழுதலாம். நம்ம குட் நியூஸே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாய் இருக்கு. என்ன எழுதலாம்? பேட். பேட் பாய் எழுதலாம், ஹேண்ட்ஸம் பாய் கூட எழுதலாம்ல. ஸோ ஹேண்ட்ஸம் பாய். நெக்ஸ்ட் சன்ஃப்ளவர் இருக்கு. சன்ஃப்ளவருக்கு என்ன எழுதலாம்? yellow sunflower. எல்லோ சன்ஃப்ளவர். பனானாஸ் இருக்கு. என்ன எழுதலாம்? 10 bananas. 10 பனானாஸ் இல்லை 5 பனானாஸ், அந்த மாதிரி நம்பர் கவுண்டிங்கில் நம்ம எழுதலாம். ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 5 அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஆனா 1 மட்டும் போடக்கூடாது, ஏன்னா இங்க பனானாஸ் இருக்கு. எஸ், 1 மட்டும் போடக்கூடாது, ஏன்னா இங்கே நமக்கு ப்ளூரல் இருக்குது. கரெக்டாக பனானாஸ் இருக்குது, அதனால் நம்ம மோர் தென் 1 தான் போடணும். அதான் அவங்க சொல்கிறாங்க. வெரி குட். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6 போகலாம். சூஸ் த கரெக்ட் அட்ஜெக்டிவ் ஃபார் த சென்டென்ஸ். நமக்கு 2 அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. நம்ம இது 2லேருந்து ஒரு அட்ஜெக்டிவ் சூஸ் பண்ணணும். ஓகேவா? வி வியர் டேஷ் க்ளோத்ஸ் இன் வின்டர். வின்டரில் நம்ம என்ன க்ளோத்ஸ் வியர் பண்ணுவோம்? வார்ம் க்ளோத்ஸா கோல்டு க்ளோத்ஸா? warm. வார்ம். அப்போ நம்ம வார்மை டிக் பண்ணிடலாம். He is a dash man, sharp man, poor man. poor. Poor man. அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி உள்ள அட்ஜெக்டிவை சூஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? A giraffe is a wild or domestic animal. wild. Wild animal. So wild டிக் பண்ணிடலாம். This is an ugly or interesting story. interesting. So interesting நம்ம டிக் பண்ணிடலாம். I like to see comedy or big movies. comedy. காமெடியை டிக் பண்ணிடலாம். The dinosaur was a huge or small animal. huge animal. டைனோசர்னாலே நமக்கு பிக்காக தான் இருக்கும். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இன் ஈச் சென்டென்ஸ் சர்க்கிள் த அட்ஜெக்டிவ் அண்ட் அண்டர்லைன் த நவுன் இட் டிஸ்கிரைப்ஸ். ஸோ இந்த சென்டென்சஸில் வந்து அட்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம், நவுனை வந்து என்ன பண்ண போகிறோம்? அண்டர்லைன் பண்ண போகிறோம். நவுன் அப்படின்றப்போ எல்லா நவுனையும் அண்டர்லைன் பண்ணக்கூடாது. நம்ம சர்க்கிள் பண்ணுற அட்ஜெக்டிவ் வந்து எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு பார்க்கணும். அந்த பர்டிகுலர் நவுனை மட்டும் தான் அண்டர்லைன் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு எல்லா நவுன்ஸையும் அண்டர்லைன் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். த மான்ஸ்டர் வாஸ் வெரி ஸ்கேரி. ஸோ இதில் வந்து எது நவுன், எது அட்ஜெக்டிவ்? monster வந்து noun. ஓகே, அதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். scary வந்து adjective. ஸோ மான்ஸ்டர் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, ஸ்கேரியாக இருந்துச்சுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்கேரி அப்படின்ற அட்ஜெக்டிவ் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது? மான்ஸ்டர் அப்படின்ற நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. அதனால தான் நான் மான்ஸ்டரை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்க. த ஃபஸி எல்லோ சிக்ஸ் வேர் ஸோ க்யூட். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் சூஸ் பண்ணுங்கள். எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ்? fuzzy. ஃபஸி, yellow. எல்லோ, next cute. கியூட். ஸோ இந்த 3 வேர்ட்ஸுமே நமக்கு அட்ஜெக்டிவ். கரெக்டாக? இது எல்லாமே எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது? chick. சிக் அப்படின்ற நவுன் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. கரெக்டாக? சிக்குன்றது நேம் ஆஃப் அ பேர்ட், அதுதான் நவுன். அதை எந்தெந்த வேர்ட்லாம் டிஸ்கிரைப் பண்ணுது? சிக் எப்படி இருந்துச்சு? எல்லோ கலரில் இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஓகேவா? ஃபஸியாக இருந்தது. ஃபஸின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. ஹேர் வந்து எப்படி நல்லா புசு புசுன்னு இருக்கும் இல்லையா? அதோட ஹேர் வந்து சாஃப்டாக நமக்கு இருக்கும் பார்க்குறதுக்கே, அதுதான் ஃபஸி. ஓகேவா? ஸோ சிக்குக்கு வந்து எல்லோவாக இருந்துச்சு, ஃபஸியாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து என்னது? அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சர்க்கிள் பண்ணியாச்சு.
சிக் அப்படின்ற நவுனை வந்து அண்டர்லைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. ஐ ஸ்பிளாஷ்ட் கோல்டு வாட்டர் ஆன் மை ஃபேஸ். இதில் எது வந்து அட்ஜெக்டிவ்னு பாருங்க ஃபர்ஸ்ட். கோல்டு. ஸோ கோல்டை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு தான் அட்ஜெக்டிவ்னு சொல்கிறீங்க. இது வந்து நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். கரெக்டா? இது எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது? வாட்டரை டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ நம்ம வாட்டரை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். வாட்டர் எப்படி இருந்துச்சு? கோல்டாக இருந்துச்சு. கரெக்டா? ஸோ இது வந்து நவுன். இந்த நவுனை தான் இந்த அட்ஜெக்டிவ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இதுதான் நவுன். இதை தான் வந்து இந்த கோல்டு அப்படின்ற வேர்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அதனால இது வந்து என்னது? அட்ஜெக்டிவ். மை ஓல்டர் சிஸ்டர் ஹெல்ப்டு மீ டு மேக் டெசர்ட். ஸோ இதில் வந்து எது வந்து அட்ஜெக்டிவ்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது அட்ஜெக்டிவ்? ஓல்டர். ஸோ ஓல்டர் தான் அட்ஜெக்டிவ். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து எந்த வேர்டை டிஸ்கிரைப் பண்ணுது? எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது? ஓல்டர். சிஸ்டர் அப்படின்ற ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அதனால இதை நம்ம அண்டர்லைன் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே வந்து டெசர்ட் கூட நமக்கு நவுனில் தான் வரும். ஆனால் இந்த டெசர்ட்டை பற்றி ஏதாவது டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா? டெசர்ட் வந்து ஸ்வீட்டாக இருக்குது, இல்லை வந்து டெலிஷியஸாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட் வச்சு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா? பண்ணலை. அதனால நம்ம இந்த நவுனை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். இங்கே நமக்கு டிஸ்கிரைபிங் வேர்ட் அப்படின்றது ஓல்டர். அது எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு? சிஸ்டர் அப்படின்ற ஒரு வேர்டை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. அதனால அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்க. த ஐஸ்கிரீம் இஸ் டெலிஷியஸ். ஸோ இதில் வந்து எது அட்ஜெக்டிவ்? டெலிஷியஸ் தான் அட்ஜெக்டிவ். ஏன் இதில் நவுன் என்னது? ஐஸ்கிரீம். ஸோ இதை வந்து அண்டர்லைன் பண்ணிடலாம். ஐஸ்கிரீம் வந்து எப்படி இருந்துச்சு? டெலிஷியஸாக இருந்தது. ஸோ இது வந்து நமக்கு அட்ஜெக்டிவ். ஸோ ஐஸ்கிரீம்ன்றது ஒரு நேம் ஆஃப் ஃபுட் ஐட்டம், ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ அதனால இது வந்து நவுன். ஸோ ஐஸ்கிரீம் வந்து எப்படி இருந்துச்சு? டெலிஷியஸாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்துச்சு, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால இது வந்து என்னது? அட்ஜெக்டிவ். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த இடத்துல டிஸ்கிரைபிங் வேர்ட். ஓகேவா? திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஸோ இதில் வந்து எது அட்ஜெக்டிவ் சொல்லலாம்? ஹிஸ்டாரிக்கலை தான் நம்ம அட்ஜெக்டிவ் சொல்லலாம். நவுன் என்ன சொல்லலாம்? பிளேஸை வந்து நவுன் சொல்லலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் அப்படின்றது நமக்கு நவுன். ஸோ அந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சு? ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஹிஸ்டாரிக்கலாக என்ன சொல்லலாம்? பழைய காலத்து, ரொம்ப ஓல்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். லைக் தாஜ்மஹால். வெரி குட். தாஜ்மஹால் மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் சொல்கிறோம். ஸோ இந்த பிளேஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு வந்து என்னது? இந்த ஹிஸ்டாரிக்கல் அப்படின்ற வேர்டு தான். அதனால இது வந்து அட்ஜெக்டிவ் ஆயிடுச்சு. ஓகே சில்ட்ரன், உங்கள் எல்லாருக்குமே இந்த அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே ஒர்க் ஷீட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஸ்டின்ஸை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் எழுதி கொடுக்க சொல்லுங்கள். ஆன்சர் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீடியோவை ப்ளே பண்ணி ஆன்சர்ஸ் செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து எக்ஸாம்ஸில் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், இதோட இந்த சாப்டர் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.